பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13. பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2:28. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம எப்பவும் நிலைத்திருக்கணும். நம் பிதாவானவர் நம்ம ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. 2ஆம் வருகை திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கார். ஆண்டவர் வரும்போது இப்போது இந்த பூமியில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு நம்ம நிலைத்து இருந்தோம் அப்படின்னா அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். கண்டிப்பாக இந்த கண்கள் ஆண்டவரே, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று ஆண்டவரோட வார்த்தை இருக்குது. அப்படி ஆண்டவர் வார்த்தையை கேட்காம இப்போமே விசுவாசிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கைவிடப்படுவோம். அது இந்த மக்கள் எல்லாருமே கண்ணு முன்னாடி கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அதனால் விழித்திருந்து விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். விழித்திருந்து இரவும் பகலும் ஆண்டவரை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். எந்த தீமையான காரியங்கள், பொய் பேசுகிறது, பாவ காரியங்கள் செய்கிறது, இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது எல்லாத்துலேயும் நம்ம விடுதலையாக இருக்கணும். எந்த பாவ காரியத்துக்கு நம்ம துணை போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நோக்கி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைத்திருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த 3 வார்த்தைக்காக நன்றி. நண்பர்களே, நீங்களும் கண்டிப்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லா பாவ காரியத்திலும் விடுதலை பெறுங்க. ஆண்டவர் நல்ல ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நிலைத்திருங்க. ஆண்டவரோட அன்பில் நிலைத்திருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேச இந்த 3 வார்த்தைகளை தந்ததுக்காக நன்றி. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ். நன்றி நண்பர்களே. பிரேஸ் லார்ட்.